A very good evening, children. So I would like to begin with the quotation of Paulo Coelho's famous quote, and he has written a book called Alchemist. Okay, The Alchemist. He says, "Tu coranzo esta donde esta tu terosa, y es necesaria quello inquistatix para que todo puando tener sentido." அப்படின்னு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ல சொன்னா உங்களுக்கு புரியுமா? அதனால ஆங்கிலத்திலேயே நான் சொல்றேன் ஒரு முறை. Your heart is where your treasure is. நம்முடைய இதயம் எங்க இருக்குமா? நம்முடைய சொத்து கருவறை எங்க இருக்கு? கருவூலம். அந்த கருவூலம் எங்க இருக்கோ அங்கதான் நம்முடைய இதயம் கூட அப்படின்னு சொல்றார். So therefore find your treasure in order to make sense of everything. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உள்ள இருக்கின்ற அந்த ட்ரெஷர், கருவூலம், precious gift God has given to everyone. So அந்த விலை மதிப்பில்லாத அந்த பொக்கிஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு சொன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சரியா? இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா மேக்ஸ்ல என்ன இருக்கு? டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ், டிகிரிஸ் இருக்குல்ல. 90 டிகிரில இருந்தா அதை ஒரு ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிலோ 90 இன்னொரு ஆங்கிள் சொல்றோம். அக்யூட் ஆங்கிள், அப்யூஸ் ஆங்கிள், அப்புறம் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். 180 டிகிரிஸ். ஆக மேத்தமெட்டிக்ஸ்ல இப்படி டிகிரிஸ் இருக்கு. அதே மாதிரி when we compare two things also we speak it from the point of gradation, degrees. Degrees அப்படின்னு சொன்னா பிஜி, யூஜி அதெல்லாம் கிடையாது. Gradations. We grade certain things. இல்லையா? ரெண்டு பர்சனை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, ரெண்டு பேர் உள்ள வராங்க. அதுல ஒருத்தர் குள்ளமா இருக்காரு, இன்னொருத்தர் ஹைட்டா இருக்கிறாரு. இப்பதான் கிளாஸ்க்கே வராங்க. ஓகே, வெரி குட். So today we are going to see an important thing from the English grammar. Okay, degrees of comparison. So degrees அப்படின்னா நான் சொல்லிட்டேன், மேக்ஸ்ல டிகிரிஸ் இருக்கு, டிஃபரெண்ட் angles are there அப்படின்னு. Of course you know it's a proposition. Comparison அப்படின்னா என்ன? எப்பவுமே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோக்ரஸ் கார்டுல கூட என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து பாப்பாங்க, அடுத்த பையனுடைய மார்க் ஷீட்டை வாங்கி பாப்பாங்க, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணுவாங்க. என்ன இந்த பையன் நல்லா படிச்சுக்கிறான், ஏன் நீ படிக்கல? ஏன்னா அவன் கரெக்டா கிளாஸ்க்கு லைட் டியூட்டரிங் ஷோக்கு வந்து உட்காந்துருப்பான், இன்னொருத்தன் வந்து உட்காந்துருக்க மாட்டான். ஸோ தேர்ஃபோர் கம்பேர் பண்றோம் நம்ம வாழ்க்கையில. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு, அதுல எத்தனை உட்பிரிவுகள் இருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? Now there are two different comparisons. Order of comparisons are there. ரெண்டு விதமாக நாம என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். ஒன்னு வந்து ascending order of comparison, other one is descending order of comparison. சரியா? ஒன்னு ஏறு வரிசை, ascending அப்படின்னு சொன்னா ஏறு வரிசையில் நாம். ரெண்டாவது இறங்கு வரிசை, descending லெவல்ல நம்ம பண்றோம். ascending அப்படின்னு சொன்னா என்ன? 1 2 3 4 5. descending சொன்னா 5 4 3 2 1. this is called descending. கர்நாடிக்ஸ் மியூசிக்ல கூட சொல்லுவாங்க ஆரோகணம் அவரோகணம். இதுதான் this is what termed as ascending and descending. So therefore இங்க பாருங்க, 3 bottles of drinks are there. Okay, cool drinks. இது வந்து ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு, இது லெமன் மாதிரி இருக்குது, ஆரஞ்சு. இப்போ இதுல எது பெரியது அப்படின்னு நம்ம பாக்குறோம் பாருங்க. அது வந்து ascending order of comparison. பிக் அப்படின்னு சொன்னா உங்க கிளாஸ்ல ஒரு பையன் குண்டா இருப்பான். ஓகே, பிக். அவனை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறவன பிக்கர் அப்படின்னு சொல்றோம். பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் உங்க கிளாஸ்லயே பயங்கரமான குண்டானவன் அப்படின்னு அசெண்டிங்ல இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப டிசெண்டிங்ல பாருங்க, which is delicious, which is very tastier. ஆரஞ்சு வந்து ஓகே டெலிஷியஸ், பட் லெமன் ஒன் இஸ் லெஸ் டெலிஷியஸ், குறைச்ச சுவை கொண்டது. டெலிஷியஸ் அப்படின்னு சொன்னால எப்பவுமே that which is related to something taste,
சுவை அதோட சம்பந்தப்பட்ட ஒரு adjective. சரியா? நெக்ஸ்ட் லீஸ்ட் டெலிஷியஸ். லெஸ் டெலிஷியஸ் விட லீஸ்ட் டெலிஷியஸ் ரொம்ப படுக்கையாவல ரோஸ் மில்க். இட்ஸ் ஆல் the way how they make their ideas and their opinions. அவங்களுடைய வித்தியாசமான பார்வைகளை எப்படி பார்க்கறாங்க. So இது ஒரு simple example that I am giving you in order to understand the degrees of in our own opinions. மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கு, வித்தியாசமான ஆங்கிள்ஸ்ல இருக்கு, டிகிரிஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பொதுவான ஒரு பார்வையில. இப்போ நாம் மற்றவர்களோடு பேசும் பொழுது, when we communicate with people, how the comparison is differentiated into different degrees. எப்படி வித்தியாசப்படுகிறது? அதுதான் அந்த மூன்று வித்தியாசமானவைகளை தான் நம்ம மூன்று முக்கியமான பிரிவுகளாக நாம் பார்க்கிறோம். So that's what degrees of comparison. Okay. இப்ப பாருங்க, இத நான் இன்னைக்கு ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுலயே ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் போன வாரம் எடுத்த கிளாஸ்க்கும் இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமாக நம்ம 4 பார்த்தோம். நவுன் பெயர்ச்சொல், வெர்ப் வினைச்சொல், அப்புறம் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம். அட்ஜெக்டிவ்னா என்ன? பெயர் உரிச்சொல், that which qualifies the noun. adverb அப்படின்னு சொன்னா என்ன? வினை உரிச்சொல், that which qualifies the verb or maybe a pronoun or maybe another adverb. ஆனா வேறு ஒரு வினை உரிச்சொல்லை கூட அதை விவரித்தால் கூட அதை என்ன சொல்லலாம்? adverb என்று சொல்றோம். ஆக இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கடைசியா சொன்னேன் இல்லையா, பெயர் உரிச்சொல் அண்டு வினை உரிச்சொல், இந்த இரண்டோட சம்பந்தப்பட்டவைதான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்ப பாருங்க, இங்க அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் லிஸ்டட் ஹியர். குட், வெல், பேட், மேட், ஃபார், லிட்டில், மெனி, மச், லேட், நியர், ஓல்ட். ஆல் தீஸ் ஆர் adjectives that which qualifies the noun. இப்ப பாருங்க, I am a old man. I am an old man அப்படி நான் சொல்றேன். ஓல்ட் அப்படின்ற வேர்டு எதை குறிக்குது? மேனை குறிக்குது. எப்படிப்பட்ட வயதான நபர். ஆக இதுதான் அட்ஜெக்டிவ். இப்ப பாருங்க, இது வித்தியாசப்படுது பாருங்க எப்படி, பாசிட்டிவ் டிகிரில, கம்பேரிட்டிவ் டிகிரில, சூப்பர்லேட்டிவ் டிகிரில. நார்மலி யூ ஃபைண்ட் some of the degrees of comparison charts in your textbook as well as some of the other grammar textbooks, in which you don't find the additional things which you find it in the screen, like as good as அப்படினு இருக்காது, வெறும் good ன்னு தான் இருக்கும். கம்பேரிட்டிவ் டிகிரில பாத்தீங்கன்னா better than இருக்காது, better அப்படின்னு தான் இருக்கும். சூப்பர்லேட்டிவ் டிகிரில the best ன்னு இருக்காது, best அப்படின்னு இருக்கும். ஆக இதுல உங்களுக்கு டீடைல்டா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் பாருங்க. as good as, இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பார்த்த உடனே என்ன புரிஞ்சுக்கலாம்? இது பாசிட்டிவ் டிகிரி. பெட்டர் தேன், கம்பேரிட்டிவ் டிகிரி. THAN தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்கனாலே அது என்ன? கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்தது பாருங்க, த பெஸ்ட். இமயமலையில உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே மவுண்ட் எவரெஸ்ட் சிகரம் இருக்கிறது இல்லையா, அதுதான் மிக உயரமான. ஆக சூப்பர்லேட்டிவ். புரியுதுங்களா? சோ ஆகதான் நம்ம அந்த ஆர்டிகிள் த அப்படின்றத யூஸ் பண்றோம். நம்ம அது டெஃபினட் ஆர்டிகிளா இன்டெஃபினட் ஆர்டிகிளா? டெஃபினட் ஆர்டிகிள். ஏன்னா டெஃபினட்டா நமக்கு தெரியுது. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் டெஃபினட் ஆர்டிகிள். ஓகே. Now let's see a brief introduction about degrees of comparison. பாருங்க, the degrees of comparison in English grammar are made in the adjective and adverb
as I told you, இந்த 8 தூண்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்மே பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கில இலக்கணத்தினுடைய தூண்கள் அப்படின்னு கருதப்படுது. நீ இங்க எந்த விதமான ஆங்கில இலக்கண புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 8 பகுதிகள், நவுன் தொடங்கி இன்டர்ஜெக்ஷன் வரைக்கும் 8 பகுதிகளும் கட்டாயம் எல்லா ஆங்கில இலக்கண புத்தகத்திலும் நாம் பார்க்கலாம். ஆகவே this is the very something that is something very foundational and fundamental to English grammar. ஆக அந்த 8 2 பெயர் உரிச்சொல், வினை உரிச்சொல், அதிலிருந்து பிறப்பெடுக்க கூடியது தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சரிங்களா? வேர்ட்ஸ் டு ஷோ ஹவு பிக் ஆர் ஸ்மால், எந்த அளவுக்கு அது பெரியது அல்லது சிறியது. இதுதான் கம்பேரிசன். நீ பெரியவனா, நாம் பெரியவனா, யார் பெரியவன் கம்பேர் பண்றோம் இல்லையா? ஹை ஆர் லோ, the disparity that exists in the society, Indian society, who is highest and who is lowest. Caste conflicts, right? Then more or less, which is more and which is less. அப்படின்போது இது நியூமெரிக்கல் குவான்டிட்டி ஆஸ்பெக்ட்ல பேசுறோம். more or less அப்படின்னு சொல்லும்போது it's not something quality, whereas it is quantity, numerical number, majority, minority, so like that. Then many or few, அதிகமா குறைவா, அது மாதிரி, and etc. of the qualities, number and positions of the noun. Quality na, of course you know, intelligent boy அப்படினு சொல்றேன். Who is intelligent? The boy is intelligent. The intelligent, the very word intelligent is an adjective. Why it's an adjective? Because it qualifies the noun boy. பொது பெயர் சொல். பையன், அந்த பையன் எப்படிப்பட்டவன்? அறிவாளி. இன்டெலிஜென்ட் பாய். He is an intelligent boy. ஆக இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? adjective of quality என்று சொல்கிறோம். சரிங்களா? குணநலன், குவாலிட்டி. இப்ப பாருங்க, qualities, numbers அப்படின்னு சொல்லும்போது of course it deals with the quantity. எத்தனை மாம்பழங்கள் இருக்கிறது டேபிள் மேல? 10 மாம்பழங்கள் இருக்கிறது. அப்ப குவான்டிட்டி. ஓகே. அண்ட் the position of the noun. noun எந்த பொசிஷன்ல இருக்கு? இப்ப நீங்க எல்லாம் ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதான் பொசிஷன். ஓகே. persons, things and places. of course noun அப்படின்னு சொன்னால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? it's a naming word, பெயர் சொல். என்ன பெயர் சொல்? ஒரு நபரை பற்றி இருக்கலாம், person, இல்லனா ஒரு பொருளை பற்றி இருக்கலாம், அல்லது ஒரு இடத்தை பற்றி இருக்கலாம், அல்லது ஒரு பண்பாக கூட அது இருக்கலாம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்று நாம் அதை சொல்றோம். இன் கம்பேரிசன் டு அதர் மென்ஷன்ட் இன் தி அதர் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். இந்த பெயர் சொல்லை அந்த வாக்கியத்தில் இருக்கின்ற மற்றொரு பகுதியோடு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரி, இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்படிதான் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறீங்க ஒரு பியூட்டிஃபுல் சார்ட். உங்களுக்கு தெரியுதா? கிளீனா தெரியுதா? பாருங்க, கைண்ட்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். எத்தனை விதமான வகைகள் இருக்கிறது? கைண்ட்ஸ், டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டிகிரி பாருங்க, பாசிட்டிவ் டிகிரி. அதான் சொன்னேன் அந்த எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர். as good as tall as, அப்படி வரும். அதுதான் பாசிட்டிவ் டிகிரியுடைய ஸ்ட்ரக்சர். கம்பேரிட்டிவ் டிகிரி, மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரலாம், இல்லனா டாலர் தேன் அப்படின்னு வரலாம். அது எப்படி வித்தியாசப்படுது அப்படின்றத டீடைலா நம்ம பார்ப்போம். சரியா? ஒன் சிலபிள்ல வந்தா எப்படி வரும், மல்டி சிலபிள்ல வந்தா எப்படி வரும். இப்ப பாருங்க, 2 வகுப்பாக நம்ம பார்ப்போம். இன்னைக்கு முடிந்தவரை நம்ம பார்ப்போம். மீதி இருப்பதை நம்ம அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். தயவு செய்து இந்த குறிப்பு எடுப்பதை நீங்க குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்க. சரியா?
குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. As I told you the example of the Himalayan peak like Mount Everest. இமயமலையிலே உச்சி அதிகப்படியான உயரம் கொண்ட சிகரம் எது உலகத்திலேயே? மவுண்ட் எவரெஸ்ட். ஆக டெஃபினட் ஆர்டிகல் த வரும். ஆக the highest peak. புரியுதுங்களா? அப்ப பாசிட்டிவ் டிகிரியில பாருங்க, ரெண்டு சப் டிவிஷன்ஸ் ஆர் தேர். டிகிரி ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் டிகிரி ஆஃப் இன்ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னா என்ன? சமம். இது ஏ, இது பி. ஈக்குவல். இன்ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னா என்ன? அசமத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஈக்குவல். திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. Do you think these two are equal? No, these are not equal. Isn't it? இது ரெண்டுமே ஈக்குவல் சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் டிகிரி ஆஃப் இன்இக்வாலிட்டி என்ற அந்த ரெண்டு பிரிவுகளாக பாசிட்டிவ் டிகிரி பிரிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, ப்ராக்ரசிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரில ரெண்டு இருக்கு. ப்ராக்ரசிவ்னு இருக்கு, பேரலல்னு இருக்கு. பாருங்க, ப்ராக்ரசிவ் அப்படின்றது மீனிங் ஆஃப் கோர்ஸ் யூ நோ. டென்ஸ் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல எடுக்கும் பொழுது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி தெரியுது, உங்களுடைய கண்டினியூட்டி growth is measured. இல்லையா? அகாடமிக் எக்ஸலன்ஸ் இஸ் மெஷர்ட். அந்த மாதிரி தான் ப்ராக்ரசிவ் அப்படின்னு சொன்னா டென்ஸ்ல கூட நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? கண்டினியூஸ். ஓகே. பேரலல் டிகிரி அப்படின்னு சொன்ன என்ன? ரயில்வே தண்டவாளம் பார்த்திருக்கீங்களா? பேரலலா போகும், ஒன்றுக்கு ஒன்று இணையாக போகும். அதான் நம்ம பேரலல் அப்படின்னு சொல்றோம். அந்த எடுத்துக்காட்டுகளை நாம பார்க்கும் பொழுது விரிவாக பார்ப்போம். நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரில அவர் தனிக்காட்டு ராஜா. சரியா? அவர் தனியா இருப்பார், அதற்குள்ள எந்த உட்பிரிவும் கிடையாது. ஏன்னா சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிறந்தது. இவர் உயர்ந்தவர் தான், இவர் உயரமானவர் தான், இவரை விட இவர் உயரமானவர், இவரை விட இவர் உயரமானவர். ஆகவே மூணு பேர்ல யார் உயரமானவர்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. புரியுதா? So children, understand this schematic representation, so that when we go one by one, it will be useful for you, and so that you will have a sort of coherence in your understanding. ஒரு புரிதல் இருக்கும், ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாப்போமா? வெரி குட். இப்ப நம்ம பாசிட்டிவ் டிகிரி பார்க்கலாமா? பாசிட்டிவ் டிகிரி, as I told you, it has two parts, like degree of equality and degree of inequality. பாசிட்டிவ் டிகிரி. சோ முதல் டைப். நம்ம ஃபர்ஸ்ட் டைப்ல எப்படின்னா அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெயர் சொல், நவுன் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரதுன்ற நேமிங் வேர்ட், ஒரு பெயர் சொல் அப்படின்றத நமக்கு நினைவுக்கு வரும். பர்சன், திங் ஆர் பிளேஸ். ஒரு நபராக இருக்கலாம், அந்த பெயர் சொல் என்பது ஒரு நபருடைய பெயராக இருக்கலாம், ஒரு இடத்தினுடைய பெயராகவோ அல்லது ஒரு பொருளினுடைய பெயராகவோ கூட இருக்கலாம். அண்ட் ஒன் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படின்னு சொன்னாலே என்ன? அட்ஜெக்டிவ். above average அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது என்ன? I am qualifying someone. He is above average. average அப்படின்னு சொன்னா என்ன? 60, 50ல இருந்து 60 அவங்களதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா 40ல இருந்து 60 மதிப்பெண்கள் பெர்சன்டேஜ் வாங்குறவங்கள தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மீன் மீடியன் மோட் தெரியுமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுல வரும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும், ரிசர்ச் மெத்தட்ஸ்ல வரும். So therefore குவாலிஃபையிங் ஆக ரெண்டு இந்த பாசிட்டிவ் டிகிரில முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியவைகள். இப்ப எடுத்துக்காட்டு சென்டென்ஸ் பாருங்க. ஜான் இஸ் a tall man. சிம்பிள் சென்டென்ஸ், தனி வாக்கியம். இந்த வாக்கியத்தில் நம்ம பாருங்க, ஜான்
சப்ஜெக்ட் அல்லது சென்டென்ஸ் பேட்டர்ன்ல வேணா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். செய்பவர், ஏதோ ஒரு செயலை செய்பவர் ஜான், அதான் சப்ஜெக்ட். இப்போ பாருங்க, இதையே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எப்படி சொல்லலாம்னு சொன்னா பெயர் சொல். என்ன பெயர் சொல்லுது? குறிப்பு பெயர் சொல். ஏன்னா ஜான் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி சொல்லுவது பெயர். ஆகதான் ஜான் என்பது குறிப்பு பெயர் சொல். ப்ராப்பர் நவுன். ஜான் இஸ் a tall man, not taller, neither taller nor tallest. Therefore, the very moment you find the word tall, you can easily understand this is a positive degree. பாருங்க, ஒரு நபர் இங்க இருக்கிறாரு, அது எந்த அளவுக்கு தெளிவா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. டால் மேன், ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் கால் கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பொடியா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஓகே, பாசிட்டிவ் டிகிரி. லெட்ஸ் கண்டினியூ தி எக்ஸ்பிளனேஷன். பாருங்க, இந்த படத்துல நம்ம பார்க்கிறது என்ன தெரியுதா? ஈஃபில் டவர். ஓகே, எங்க இருக்கு? பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ் எங்க இருக்கு? பாரிஸ் இஸ் a capital of பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம். தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சின்னம் தான் ஈஃபில் டவர், ஈஃபில் கோபுரம் என்று சொல்லக்கூடிய. ஈஃபில் டவர் இஸ் a tall man-made structure அப்படின்னு நான் சொல்றேன். man-made structureனா என்ன? இது மனிதர்களே உருவாக்கிய ஒரு உருவமைப்பு. அப்ப ஈஃபில் டவர் இஸ் a tall man-made structure. அப்ப tall அப்படின்னு பாக்குறீங்க. Therefore it is a positive degree. So therefore one noun with one quality. இங்க இருக்கிற noun என்ன? ஈஃபில் டவர் noun. அந்த noun, particular proper noun, has one adjective. Therefore positive degree அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர்ல? ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் உரிச்சொல், ஒரு நவுன், ஒரு அட்ஜெக்டிவ் you will find. அதுலயும் குவாலிட்டி வெளிப்பட்டிருக்கும். சோ இதத்தான் பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். It is not something related to positive and negative. சென்டென்ஸ்ல பார்த்திருக்கிறோம் இல்லையா? பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின் டைப் பார்க்கும்போது நம்ம பார்த்தோமா? affirmative sentence, how it is affirmative, and how the sentences are sometimes negative அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது அதோடு ஒத்து போகக்கூடிய ஒரு தலைப்பு இல்லை. இது தனித்துவம் வாய்ந்த டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் உடனே ஆப்போசிட் நெகட்டிவ் அப்படின்னு டோன்ட் அஸ்யூம் இட். ஓகே, quality, tall is an adjective, of course you know. Therefore it is in a positive form. இப்ப இந்த degrees of comparisonல முதல் வகை அது என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொன்னேன். அதுல ரெண்டு உட்பிரிவுகள் பார்த்தோம் இல்லையா? சப் டிவிஷன்ஸ். அதுல ஒன்னு டிகிரி ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமத்துவம், அசமத்துவா. சான்ஸ்கிரிட்ல அசமத்துவம் அப்படின்னு சொன்னா இன்ஈக்குவல். அதுல முதல் நம்ம பார்ப்போம் டிகிரி ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னா என்ன. தி adjective or adverb is in positive form, showing that two persons or things are the same. Two nouns having the same quality. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெயர் உரிச்சொல்லோ அல்லது வினை உரிச்சொல்லோ அது எதை காண்பிக்கிறது என்று சொல்கிற பொழுது அது ரெண்டுமே ஒன்றுதான். சேம் டூ நவுன்ஸ். ராமு சோமு ரெண்டு பேருமே பலசாலி அப்படின்னு சொல்றேன்னா என்ன சொல்றேன்? ஈக்குவல் பண்றேன். ராமுவையும் சோமியும் என்ன பண்றேன்? ஈக்குவலைஸ் பண்றேன். ஹேவிங் த சேம் குவாலிட்டி. அவர்களுக்கு இருக்கிற அந்த பலம் என்பது எப்படி?
சமமாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் டிகிரி ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். The common conjunction used here is as ... as. அத சொன்னேன் இல்லையா? as tall as big as, okay, as good as far as. இப்ப இதுதான் காமன், பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இணை இடை சொல். இந்த கன்ஜங்ஷன் எங்க கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுக்கும்போது எடுத்தேன். இன்டர்ஜெக்ஷனுக்கு முன்னாடி கன்ஜங்ஷன். புரியுதா? ஓகே, இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்ப எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? டிகிரி ஆஃப் ஈக்குவாலிட்டி எக்ஸாம்பிள் இப்ப பார்ப்போம். அங்க என்ன படத்துல தெரியுது? ஒரு பக்கெட். அந்த பக்கெட்டை வந்து ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க. உனக்கா எனக்கா? நம்ம கூட டக் ஆஃப் வார் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த ரோப் வச்சுட்டு அந்த ரோப் ரெண்டு பக்கமும் இழுப்பாங்க இல்லையா? A and B, two teams are pulling the rope. அந்த ரோப் புல்லிங் அப்ப நம்ம விஸ்வநாதன் ஆனந்தும் கூட இன்னொருத்தர் ஆடுறாரு இல்லையா, செஸ் சாம்பியன், அவங்கள மாதிரி டிரால போய் முடியும். யாருமே எந்த பக்கமும் சரிய மாட்டாங்க. அதுதான் ஈக்குவாலிட்டி. அந்த எடுத்துக்காட்டு பாருங்க. John is as strong as James. அப்படின்னா என்ன? ஜான் ஜேம்ஸ் அப்படின்னு ரெண்டு குறிப்பு பெயர் சொற்கள், ப்ராப்பர் நவுன் தட் ஆர் யூஸ்ட் இன் a sentence. ஒரே ஒரு குவாலிட்டி இருக்கு பாருங்க, ஸ்ட்ராங், பலம். ரெண்டு பேருமே பலத்துல ஈக்குவல், ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் as strong as James. ஓகே, அதான் டிகிரிஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. So therefore here strong is an adjective in positive form showing equality. Equality between whom? John and James. படத்துல பாக்குறது என்ன குட்டி சாத்தா மாதிரி தான் இருக்கும். பட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்ம கிளாஸ்ல கூட ரெண்டு பேர் இருப்பாங்க, புத்தகத்தை போட்டு இழுன்னு இழுப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே பலத்தில் சமமானவர்களாக இருப்பாங்க. அப்ப நீங்க இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தலாம். இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி. ரெண்டாவது பாப்போமா? டிகிரி ஆஃப் இன்இக்வாலிட்டி. எப்படி ராமுவும் சோமுவும் ஈக்குவல் பலத்துல, ஜானும் ஜேம்ஸும் எப்படி பலசாலியா இருந்தாங்க ஈக்குவலி. ஆனா இங்க பாருங்க, டிகிரி ஆஃப் இன்இக்வாலிட்டில இவர் அவருக்கு சமம் இல்லை. சோ இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து A is equal to B, இதுல A is not equal to B. அதுதான் வித்தியாசம். ஓகே, அதுல என்ன சொல்றோம் பாப்போமா? டிகிரி ஆஃப் இன்இக்வாலிட்டி பாருங்க. தி adjective or adverb is in positive form showing that two persons or things are not equal. Therefore please note the word not equal. The same two nouns not having the same quality. They are not equal. எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது? குணத்தில அவங்க வித்தியாசப்படுறாங்க, குவாலிட்டியில அவங்க வித்தியாசப்படுறாங்க. They don't possess the same quality. Okay, so this shows degree of inequality. So எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? வெரி குட். பழைய படம்லாம் பார்த்திருக்கீங்களா? எம்ஜிஆரும் நம்பியாரும் என்ன பண்ணுவாங்க? கத்தி சண்டை போடுவாங்க. ஆக எம்ஜிஆரும் நம்பியாரும் ஈக்குவலா? இல்ல. எம்ஜிஆர் ஹீரோ தான், நம்பியார் வில்லன் தான். ஆமாவா? அந்த மாதிரி ரெண்டு பேர் கத்தி சண்டை போடுறதை இப்ப நீங்க பாக்குறீங்க. பீட்டர் இஸ் நாட் as fast as பால்.
கத்தி சண்டை போடுறதுல பீட்டரு பால் மாதிரி ஃபாஸ்ட் கிடையாது. கத்தி சண்டை போடுறதுல நம்பியாரு எம்ஜிஆர் மாதிரி ஃபாஸ்ட் கிடையாது. எம்ஜிஆர் ஏன் ஹீரோ? ஏன்னா அவர் ஃபாஸ்டா கத்தி சண்டை போடுறதால தான் அவர் ஹீரோ. So therefore please understand, இங்க ரெண்டு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பு பெயர் சொற்கள், ப்ராப்பர் நவுன். ஒன்னு பீட்டர், another one is Paul. Peter is not as fast as Paul. அப்ப யார் வேகமாக போடுறாங்க கத்தி சண்டை? பால் தான். அப்ப யார் கிடையாதுன்னு நெகேட் பண்றாங்க? பீட்டர். பீட்டர் இஸ் நாட். புரியுதா? previous one அதான் நான் சொன்னேன், A is equal to B. அது degree of equality. A is not is equal to B அப்படின்னு ஒரு ஃபார்முலா படி பார்த்தோம் சொன்னா, that we call it as degree of inequality. Okay? Comparative degree. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாப்போமா நம்ம? So 10 more minutes are there. Let's see quickly this. Two persons, things or places. இதுவும் பாத்துக்கங்க பெயர் சொற்கள். எப்பவுமே degrees of comparison பொழுது parts of speech 8 தூண்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த 8 தூண்கள்ல முக்கியமான 3 தூண்கள் நமக்கு புரிந்திருக்கணும். பெயர் சொல், நவுன், நேமிங் வேர்ட். அடுத்தது அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். அடுத்தது அட்வர்ப், வினை உரிச்சொல். இந்த 3 நமக்கு தெளிவாக தெரிந்திருந்தா மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது பாருங்க, கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின் பொழுது என்ன பண்றோம்? எதை கம்பேர் பண்றோம்? 2 நபர்களை நாம் கம்பேர் பண்றோம். 2 பொருட்களை நாம் கம்பேர் பண்றோம். நட்ராஜ் பென்சில் இருக்கு, அப்சரா பென்சில் இருக்கு, இல்ல ஃபேபர் கேசல் பென்சில் இருக்கு. இந்த 2 பொருட்களை நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்றோம். எது டார்க்கா எழுதுது, எது லைஃப் வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்தது பிளேசஸ். எது கூல், எந்த பிளேஸ் இஸ் கூல், வெதர் சென்னை ஆர் பெங்களூர், ஊட்டியா கொடைக்கானலா. சோ இப்படி 2 இதுதான், இப்படிதான் கம்பேர் பண்றோம் நம்ம. விஜயா அஜிதா, கம்பேரிசன் எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் சொல்றாரு ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற புத்தகத்தில். நிறைய பேர் லேட்டா வந்தீங்க கிளாஸ்க்கு, therefore you missed one more time I tell you. ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் யார் எழுதுறா? பவுலோ கோயிலோ அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஆத்தர், பெஸ்ட் செல்லர் இன் தி வேர்ல்ட், பவுலோ கோயிலோஸ் புக். அவர் சொல்றாரு, your heart is where your treasure is. எங்க உங்களுடைய கருவூலம் இருக்கிறதோ அங்கதான் உங்க இதயம் இருக்கும். நம்முடைய இதயம் எங்க இருக்குது பத்தியா? இதெல்லாம் கருவூலங்களா, பொக்கிஷங்களா? கிடையாது. அதான் இப்ப லேட்டஸ்டா இன்னொரு இடத்துல கூட நான் படிச்சேன். இன்னைக்கு 21st செஞ்சுரியில எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் வேல்யூலெஸ். அவர்கிட்ட மதிப்பீடு எவ்வளவு இருக்கிறது? மதிப்பீடுனா அதான் பங்க்சுவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை மணிக்கு நம்ம கரெக்டா வரோம் ஷார்ப்பா, அதுதான் வேல்யூ, மதிப்பீடு. சோ ஐ கேன் டாக் மோர். ஆக உங்களுடைய கருவூலங்கள் கடவுள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஓகே, ஃபைண்ட் அவுட் த ட்ரெஷர் தட் இஸ் விதின் யூ, தட் இஸ் given by God. கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த கருவூலத்தை நீங்க என்ன பண்ணுங்க? டிஸ்கவர். ஓகே, so unwrap the gift that is given God has given you. Okay, இப்ப பாருங்க, being compared with one adjective or adverb. இந்த 2 பொருட்களை எதோட கம்பேர் பண்றாங்க பாருங்க? பெயர் உரிச்சொல்லுடையும் வினை உரிச்சொல்லுடையும் கம்பேர் பண்றாங்க. அது எதை காட்டுகிறது? to show that one has more quality. இதுவும் நெகேஷன் மாதிரி தான், டிகிரி ஆஃப் இன்இக்வாலிட்டி மாதிரி தான். ஆனா வித்தியாசப்படுது. எப்படி? ஏ பி அப்படின்ற 2 பொருளோ இல்ல 2 நபரோ அல்லது 2 இடங்களோ இருக்கலாம். ரெண்டுமே பெயர் சொற்கள், அதிலும் குறிப்பு பெயர் சொற்கள், குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த 2ஐயும் கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி, அந்த குவாலிட்டி அதிகமா இருக்குது. ஹாஸ் மோர் குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி. அது குணநலனாக இருக்கலாம் அல்லது எண்ணிக்கை அளவுல கூட இருக்கலாம். குவாலிட்டியாக இருக்கலாம், குவான்டிட்டியா இருக்கலாம்.
of the adjective or adverb than the other. ஒன்றை விட இன்னொன்னு இப்ப சொல்றாங்க இல்லையா, A greater than B or B lesser than A. மேக்ஸ் தான் எல்லாமே. மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் கூட நம்ம லாங்குவேஜ்ல எடுத்து வந்து பார்க்கலாம். இப்படி நம்ம வித்தியாசப்படும் பொழுது கான்ட்ராஸ்டான குவாலிட்டி வருது. இதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். The adjective or adverb takes or er. tall அப்படின்றதோட என்ன சொல்றோம் நம்ம, taller. Okay, you are adding er to its positive form. பாசிட்டிவ் ஃபார்ம் தெரியும் இல்லையா, tall அப்படின்னு இருக்கு, TALL tall. அதோட taller er நம்ம ஆட் பண்றோம் சஃபிக்ஸ்ல. ஓகே, and is said to be in comparative form. So இப்படி ஒரு நம்ம உருவ அமைப்பை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு நம்ம அதை அழைக்கிறோம். சரிங்களா? எஸ். the conjunction than, previous நம்ம பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ் டிகிரில என்ன கன்ஜங்ஷன் இருக்கும், as tall as. அப்ப as dot 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 as, இதுதான் common conjunction of a positive degree. Whereas what's the common conjunction of comparative degree? That is than. ஒரு பொருளையோ ரெண்டு பொருளையோ நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது ஒரு பொருள் மற்ற பொருளை விட பெரியதா இருக்கிறது அல்லது பலசாலியாக இருக்கிறது அப்படிங்கும் பொழுது than அப்படின்ற அந்த வேர்டு சரியான ஒரு பொருளை தருகிறது வாக்கியத்திலே. It gives right meaning in the given sentence. தரப்பட்டிருக்கின்ற வாக்கியத்தில் அது தெளிவான பொருளை அது தருகிறது. Okay, it's used to connect the two clauses. Okay, clause அப்படின்னா துணை வாசகம் என்று நாம் அழைக்கிறோம். clause, phrase, clause தெரியும் இல்லையா, மெயின் clause, subordinate clause. புரியுதா? if clause பார்த்தோம் இல்லையா, நம்ம அதுல பிரிச்சு காமிச்ச ஞாபகம் இருக்கா? அதான். ஓகே, இப்ப பாருங்க, கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு ஒரு எக்ஸாம்பிள். A horse can run faster. er நம்ம ஆட் பண்ணிருக்கிறோம். fast அப்படின்றது என்ன, adjective, வேகம். than a dog. இப்ப பாருங்க, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ரெண்டு குறிப்பு பெயர் சொற்களை உற்று நோக்குங்கள். look at the two proper nouns that are given here. one is a horse, another one is a dog. இங்க பாருங்க, dog ஓடுறார், வேகமா ஓடுறார். ஆனா ஹார்ஸ் அனிமேஷன் பிக்சர் கிடைக்கல எனக்கு. ஓகே, உங்களுக்கே தெரியும், நாய் வேகமா ஓடுமா, குதிரை வேகமா ஓடுமா? ஒரு ரயிலை விட அதிகமாக வேகத்துல ஓடுறது குதிரை. அதனாலதான் அலெக்சாண்டர் குதிரையிலேயே அங்கிருந்து வந்திருக்கிறார், கிரேக்க நாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கார். அதுல போரஸ் என்ற அரசரை வென்று இருக்கிறார், மாவீரன், தி கிரேட் அலெக்சாண்டர். சோ therefore எந்த விலங்கு அதிகமான வேகத்துல ஓடுன்றது உங்களுக்கு தெரியும் இல்ல? சோ இங்க அதான் பாருங்க, ரெண்டும் கம்பேர் பண்ணிருக்காங்க. சோ இங்க குவாலிஃபை பண்ணிருக்காங்க ஃபாஸ்ட் அப்படின்ற அட்ஜெக்டிவ் வச்சு. ஆனா than அப்படின்ற அந்த கன்ஜங்ஷன் மூலமா என்ன வெளிப்படுது? a horse can run faster than a dog. நாயை விட குதிரைன்றது அதிகமாக வேகமாக ஓடும். புரியுதா? ரெண்டு குறிப்பு பெயர் சொற்கள், அந்த குறிப்பு பெயர் சொற்களுக்கு இடையில ஒரு குவாலிஃபை பண்ற ஒரு அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அதோட எண்ட்ல er ஆட் பண்ணி than ஆட் பண்ணோம். சோ இதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரியுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முதல் நம்ம பார்த்த அந்த சார்ட்ல இருக்கிறது தான் நான் இங்க பிரித்து வைத்திருக்கிறேன். சரியா? கம்பேரிட்டிவ் டிகிரியில 2 டிகிரி இருக்கு.
பாசிட்டிவ் டிகிரில நம்ம 2 டிகிரி பார்த்தோம் இல்லையா, டிகிரி ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் டிகிரி ஆஃப் இன்இக்வாலிட்டின்ற மாதிரி ப்ராக்ரசிவ் டிகிரி, parallel டிகிரி அப்படின்னு 2 உட்கூறுகள் இருக்கிறது, வகைப்பாடுகள் இருக்கிறது. சப் டைட்டில்ஸ் ஆர் தேர், சப் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஓகே, ப்ராக்ரசிவ் டிகிரி அப்படின்னு சொன்னா என்ன, இதோட நம்ம முடிப்போம். சரியா? ப்ராக்ரசிவ் டிகிரி, 2 adjectives or adverbs are being compared to show that one continues to increase or decrease when the other increases or decreases. இதுதான் ப்ராக்ரசிவ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, look at my action here. இப்ப பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே போகுது, ரைட் ஹேண்ட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ரைட் ஹேண்ட் கீழே போகுது, அடுத்தது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்களா, சார்ட் ஆஃப் மியூச்சுவாலிட்டிஸ். சீசா அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவோம், பாத்திருக்கீங்களா? ஒருத்தர் கீழே இறங்கினா இன்னொருத்தவங்க மேல போவாங்க, இன்னொருத்தவங்க மேல ஏறினா இன்னொருத்தவங்க கீழே போவாங்க. இது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சோசியல் சயின்ஸ் நான் உங்களுக்கு எடுக்கிறதால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன். சமுதாயத்துல எல்லாரும் பகிர்கின்ற மனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யாருக்குமே பசியே இருக்காது, எல்லாரும் தன்னிறைவு அடைஞ்சிடலாம். ஆமாவா இல்லையா? அப்ப பகிர பகிர பசி குறையுது, பகிர்வது அதிகரிக்க பசி என்பது குறையுது. இதுதான் வந்து நேச்சுரல் லா. சயின்ஸ்ல கூட என்ன சொல்றோம், லா ஆஃப் இன்டஸ்ட்ரக்டபிலிட்டி ஆஃப் மேட்டர், இப்படி நிறைய வித்தியாசமான லா இருக்கு. லா ஆஃப் கோசாலிட்டி இருக்கு, லா ஆஃப் கிரடேஷன் இருக்கு. அதுல ஒரு லா என்ன, லா ஆஃப் ரிதம், சேஞ்ச் தட் அக்கர்ஸ் இன் ரிதமிக் மேனர். சேஞ்ச் வந்து ஒரு ரிதமா தான் வரும் இல்லையா? ஈவன் இந்தியன் பிலாசபில கூட ரிதம் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் த ஹோல் யூனிவர்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ரிதா. அததான் நம்ம சிவன் வந்து கிரியேட்டிவ் டான்ஸ் ஆடுறாரு, அப்புறம் டெஸ்ட்ரக்டிவ் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம். அவர் தான் காஸ்மிக் டான்சர். ஸோ அதுல நம்ம போகணும். இப்ப பாருங்க, அட்ஜெக்டிவ் ஒரு பெயர் உரி சொல்லோ அல்லது வினை உரி சொல்லோ கம்பேர்ட், ரெண்டு என்ன பண்றாங்க, ஒப்புமைப்படுத்துகிறார்கள். டு ஷோ தட் ஒன் கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் when the other increases or decreases. The adjective or adverb is in its comparative form with the definite article the before it. Okay, the என்ற definite article we find it. இந்த progressive degree அது தெரிஞ்சுக்கங்க. Okay, with this example let me conclude it. So progressive degree இப்ப பாருங்க, மலைய ஒரு பெரிய பாறையை எடுத்துக்கொண்டு ஒரு நெடுமாயாக இருக்கிற ஒரு மலையில ஏறார். அது எந்த அளவு கடினமாக இருக்கும், அந்த வெயிட் எடுத்துட்டு ஏற முடியுமா? ஸ்டூப்பி ஹில். அதுதான் அந்த படம் உங்களுக்கு விவரிக்குது. பாருங்க, a steeper the hill, the more difficult it is to push the rock up. ஒரு சரிவாக இருக்கிற உயரமான மலையில ஒரு பெரிய பாறை டிஃபிகல்ட் இல்லையா, அதை எப்படி ஏத்த முடியுமா? ஹவு டிஃபிகல்ட்? அதுதான் பாருங்க, அதுதான் இந்த எடுத்துக்காட்டுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. The steeper the hill, the more difficult is to push the rock up. So this is how the progressive degree, the degree of progressiveness is explained. So let me here stop. We will see the continuation in the next class. Okay? Thank you, children.